வணக்க மக்களே. ஊறவைத்த பாதாமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளும் நீங்கள் தினமும் 5லிருந்து 10 பாதாம் பருப்புகளை ஊற வச்சு அதோடைய தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றுல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல அதுவும் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாமுடைய தோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான டேனின்கள் இருக்குது. அந்த டேனின்கள் பாதாமுடைய முழுமையான சத்தை உங்களுக்கு கிடைக்க விடாது. அதனால் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றுல அந்த பாதாமுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலவிதமான மருத்துவன்மைகளை தரும். இந்த ஊற வைத்த பாதாம் எளிதில் செரிமானமாகும். இது வந்து ஊற வைத்த பாதாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டு இருக்கிறதுல மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. நட்ஸ் பற்றிய பல செய்திகளை பற்றி நம்ம கடந்து வந்திருப்போம். நீங்கள் பாதாம் சாப்பிட்றத விட ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றது மிக மிக நல்லது. அதில் சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். வாங்க, இந்த ஊற வைத்த பாதாமில் என்னென்ன விதமான சத்துக்கள் நிறைந்து கொண்டு என்னென்ன விதமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மருத்துவ பலன்களை நமக்கு தருது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குறைக்க வராமல் தடுக்க நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கணும் அப்படின்னா ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்கு. குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதத்தை அதிகப்படுத்தி ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட செய்யறதுக்கு நீங்க தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரத்த சோகை பிரச்சனை வராமல் முன்னாடியே நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சருமம் பொலிவு பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊற வைத்த பாதாம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் வந்து தோலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை தர ஆரம்பிக்கும். நம்மளுடைய சருமம் பொலிவோடு இருக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலுக்கு வலு சேர்க்கிறது ஊற வைத்த பாதாம். நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு அதிக அளவு எடுத்துக்கும் போது அதில் வந்து புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்களை நிறைந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து தினமும் வந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாருமே வலுப்பெற்று அதிக அளவு ஆற்றல் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்து உங்களுடைய உடலை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உடலாக, ஸ்ட்ராங்கான ஒரு உடலாக இந்த ஊற வைத்த பாதாம் உங்களுக்கு மாற்றி தரும். ஸோ அதுக்காக உங்களுடைய உடலில் வலு சேர்க்க கொள்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்றோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு அதிகம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய இதயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு அதிகப்படுத்தி இந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் மட்டுமே அதிகப்படுத்தி இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கக்கூடியதாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்குது. அதனால் இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு வராமல் தடுப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டே ஆகணும். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் இந்த ஃபைபர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சத்துக்களை நம்ம வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். இதனால் நம்மளுடைய உடலுக்கு மோசமானது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது வந்து குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உணவை செரிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கிறதால இதை நீங்கள் அதிகம் தொடர்ந்து உண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கி போயிடும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மலச்சிக்கல் காணாமல் போயிடும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை வரக்கூடாது, நான் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து இதுக்கப்புறமாவது நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது. இப்போ நீங்கள் தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன், ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைய வைக்கக்கூடியதாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்குது. மேலும் உடல் பருமடியும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு பார்த்துக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கூட பட்னி கிடைக்கிறத இனிமேல் நீங்கள் தவிர்த்துருங்க. நீங்கள் உணவிற்கிடையே அப்பப்போ இதை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஏறாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் கண்ட்ரோலாக இருப்பீங்க.
முக சுருக்கங்களை போக்கக்கூடியதாக இருக்குது ஊற வைத்த பாதாம். அதாவது நம்மளுக்கு வந்து நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. நீங்கள் இந்த சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கனாலே போதும். இது நீங்கள் சாப்பிடும் போது மக்னசம் சொல்லக்கூடிய இந்த சுருக்கங்களை இது உங்களுக்கு மறைய வச்சிரும். பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் தினமும் இரவில் உங்களுடைய சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்காமல் தடைபட்டு இருந்தால் கூட நம்மளுடைய முகம் வந்து சுருக்கமாக இருக்கும். தோலெல்லாம் வந்து வறண்டு காணப்படும். நம்ம ரத்த ஓட்டத்தோடைய அளவையும் அதிகரிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பாதாமுடைய எண்ணெயை நீங்கள் கொண்டு இரவில் உங்களுடைய சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனாலே சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவுடன் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய முக சுருக்கங்கள் இல்லாமல் நீங்கள் பளபளப்போட ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம். இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறதி நோய் இருக்கும். மறதி அப்படின்றது பொதுவானதாக இருக்கக்கூடியது தான். ஆனால் வயசானவங்களுக்கு மறதி நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும்பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பழகணும். அப்படி நீங்கள் முறையாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்ருக்கீங்க, உங்களுடைய பசங்களுக்கும் நீங்கள் சாப்பிட கொடுப்பீங்க அப்படின்னா அவங்களுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்களுக்கு நினைவாற்றல் திறனெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ வயசானவங்க இப்போ கூட ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்வதனால கொஞ்சமாக அவங்களுடைய நினைவாற்றல் திறனை அவங்க மறுபடியும் கொண்டு போய்க்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமின் எல் கார்டினின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது என்ன பண்ணும் அப்படின்னா புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். மூளை நரம்புகளுடைய இயக்கத்திற்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கு பலன் தரக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா தலைமுடி உறுதல் குறைபாடு உங்களுக்கு நீங்கும். மிக இளம் வயதிலேயே இந்த முடி வந்து நரைச்சி போகிறது போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிடும். பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் பருப்புகளை கொடுங்க. இதில் வந்து ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது. இந்த சத்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய சத்து. அதனால் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் அந்த கருவுற்றிருக்கக்கூடிய காலங்களில் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படியோ உணவு நிபுணர்களுடைய ஆலோசனைப்படியோ உங்கள் உடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு சரிவிகித உணவில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக நீங்கள் அளவு தெரியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வழி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவனாய்ட்ஸ் சொல்லக்கூடிய சத்து இருக்குது. விட்டமின் ஏ சத்தும் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்பில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனால் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கும். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இது கொடுக்காது. முன்னாடி நான் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்காக நல்ல கொழுப்பு மட்டும் அதிகரித்து கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடை போகக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத நிபுணர்களும் அதுக்கப்புறம் மருத்துவர்களும் ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை. ஏன் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பலருடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு பல வகையான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடியது தான் இதுக்கு காரணம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே சிறந்த ஒரு தீர்வாக ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்கு. நீங்கள் தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அல்லது நீங்கள் 10 - 15 பாதாம் பருப்பு 5 - 8 பாதாம் பருப்பு இந்த அளவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 5 - 12 பாதாம் பருப்பை நீங்கள் ஓரளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு உள்ளிட்ட எல்லா விதமான நோய்களுக்குமே ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்குது. ஊற வைத்த பாதாம் பருப்பில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்ந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்குது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்னா முடி சம்பந்தமான பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் கல் இருக்கிறது, இந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடுவதன் மூலமாக வராமல் தடுக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.